வணக்கம். ஆஸ்துமாவை பத்தி ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம். ஆஸ்துமா அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு விதமான அலர்ஜி. அதாவது நம்ம லங்ஸ்ல ஏற்படக்கூடிய ஒரு அலர்ஜி. இந்த ஆஸ்துமா அப்படிங்கிறது எந்த வயசுல யாருக்கு வேணாலும் வர ஆரம்பிக்கலாம். இந்த ஆஸ்துமா அப்படிங்கிறது நம்மளுடைய பாடியில என்ன பண்ணும்? ஆஸ்துமானா என்ன? அப்படிங்கிறத பத்தி இப்போ பார்க்கலாம். ஆஸ்துமா அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளுடைய நுரையீரல் அந்த சுவாச பாதையில ஏற்படக்கூடிய ஒரு விதமான அலர்ஜி. இந்த அலர்ஜி ஏற்படுறனால என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய அந்த பாதைகள் எல்லாமே வீக்கமாயிடும். இந்த வீக்கத்தின் காரணமாக நம்ம மூச்ச உள்ள இழுக்கும்போதும் சரி, இல்ல வெளிய விடும்போதும் சரி, அந்த மூச்சு பாதையானது வீக்கமாக இருக்கனால குறுக ஆரம்பிக்கும். ஸோ இந்த குறுகிய பாதையில நம்ம மூச்சு காற்று உள்ள இழுக்கும்போது, வெளியே வரும்போதும் ஒரு விதமான சத்தத்துடன் வெளியே வரும். இத தான் நம்ம விசிலிங் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சவுண்ட தான் நம்ம வீசிங், அதாவது வீசிங் ஏற்படும்போது விசில் சவுண்ட் கேட்கும்னு சொல்லுவாங்க. இத நம்ம வீசிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாரியான ஒரு நிலைய தான் நம்ம ஆஸ்துமா அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ்துமா ஏற்படும்போது ஃபர்ஸ்ட்டு இதில 3 ஸ்டேஜ்ல ஏற்படும். அதாவது ஃபர்ஸ்ட்டு அங்க நடக்கக்கூடிய விஷயம் பிராங்கோஸ்பாசம் நடக்கும். அதாவது மூச்சுக்குழல் எல்லாமே குறுகல் அடையும். நெக்ஸ்ட்டு அந்த இடத்துல மியூக்கஸ் செக்ரீஷன் நடக்கும். அதாவது அந்த குறுகிய பாதையில எக்ஸஸ் ஆன மியூக்கஸ் வந்து செக்ரீட் ஆகும். இந்த ஆஸ்துமா ஏற்படும்போது 3 விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். ஒண்ணு வந்து பிராங்கோஸ்பாசம். பிராங்கோஸ்பாசம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளுடைய அந்த மூச்சு குழல் இருக்கு இல்லையா? அது வந்து அப்படியே சுருங்க ஆரம்பிக்கும். அதாவது அதோடைய நேரோ அந்த ஏர்வே வந்துட்டு நமக்கு நேரோ ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளமேஷன் நடக்கும். அந்த நேரோ ஆகக்கூடிய அந்த பார்ட்ல இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது வீக்கம் ஏற்படும். நெக்ஸ்ட்டு அந்த இடத்துல மியூக்கஸ் செக்ரீஷன் நடக்கும். அதாவது எக்ஸஸான அமௌண்ட் அந்த சளி வந்துட்டு நமக்கு ஃபார்மேஷன் ஆகும். இந்த 3மே ஏற்பட்டு அதனால மூச்சு விடுறதுக்கோ, அதாவது ஒரு குறுகிய பாதையில வீக்கம் ஏற்பட்டு அந்த இடத்துல மியூக்கஸ் செக்ரீஷன் அதிகமா இருக்கும். அப்போதைக்கு நம்ம மூச்சு விடும்போதும் சரி, மூச்சு வாங்கும்போதும் சரி, நமக்கு ஒரு சத்தத்துடன் அந்த மூச்சு வெளிப்படும். அந்த சவுண்டு நமக்கு விசில் சவுண்ட் மாரி இருக்கும்னு சொல்லுவாங்க. இத தான் நம்ம வீசிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆஸ்துமா இருக்கவங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல அதிகமான இருமல் இருக்கலாம். அதே மாரி தும்மல் ஏற்படலாம். அதிகமான வியர்வை இருக்கலாம். அதாவது நெஞ்சு எல்லாமே வந்து மார்பு, நெஞ்சு இதெல்லாமே இறுக்கி பிடிக்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்கலாம். அதுவும் நைட் டைம்ல அவங்களுக்கு இருமல் அதிகமா இருக்கலாம். ரொம்ப டயர்ட்னஸா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இந்த ஆஸ்துமா ஸ்டேஜ் வந்து இவங்களுக்கு சிவியர் ஆகும்போது கண்டிப்பா அவங்க ஒரு நாளைக்கு ஒரு 2, 3 தடவையாவது பஃப் அடிச்சா தான் நார்மல் ஆகும் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கெல்லாம் போவாங்க. இந்த ஆஸ்துமா ஏற்படுறதுலயும் நிறைய விதமான வகைகள் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா இன்டர்மிட்டன்ட், அடுத்து பெர்சிஸ்டன்ட்டா வர்றது, அதே மாதிரி அலர்ஜிக்கா இருக்கிறது, நான் அலர்ஜிக்கா இருக்கு. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. இன்டர்மிட்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது எப்பவாவது ஒரு தடவை இவங்களுக்கு இந்த மாதிரி மூச்சு விடுறதோ, மூச்சு வாங்குறதோ சிரமங்கள் ஏற்படலாம். பெர்சிஸ்டன்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இது எப்பயுமே அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும் மூச்சு விடுறதுக்கு. அதாவது பஃப் இருந்தா மட்டும் தான் இவங்களால இருக்க முடியும் அப்படின்ற மாரியான ஒரு ஸ்டேஜ். அடுத்து பார்த்தோம்னா அலர்ஜிக். அலர்ஜிக் அப்படிங்கிறது என்னன்னா, ஏதாவது ஒத்துக்காத ஒரு பொருள நம்ம ஸ்மெல் பண்ணும்போதோ, இல்ல சாப்பிடும்போதோ, அதன் காரணமாக நமக்கு தும்மல் ஏற்பட்டு, அதன் மூலியமாக கூட நமக்கு இன்ஃப்ளமேஷன் ஏற்பட ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ காட்டன் மில்ல ஒர்க் பண்றாங்க. அந்த காட்டன்ல இருந்து வரக்கூடிய ஒரு விதமான அலர்ஜி சொல்லலாம். இன்னொன்னு வண்டியில, பைக்ல போறாங்க. அந்த புகை வந்து நமக்கு ஒத்துக்கல. அதன் காரணமா வரலாம். இன்னொன்னு நம்ம வீட்ல பெயிண்ட் அடிக்கிறாங்க. அந்த பெயிண்ட் ஸ்மெல் ஒத்துக்காது. ஒரு சிலருக்கு பெர்ஃப்யூம்ஸ் ஒத்துக்காது. ஒரு சிலருக்கு கிச்சன்ல வந்து நமக்கு தாளிக்கும்போது, அதாவது குழம்போ இல்ல ஏதோ தாளிக்கும்போது அந்த நெடி வந்து நம்மளால தாங்க முடியாது. இன்னொன்னு பெட்ஸ், அந்த அனிமல்ஸு இதெல்லாம் நம்ம வளர்க்கும்போது, அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஹேர்ஸ் வந்து ஒரு சிலருக்கு ஒத்துக்காது. இந்த காரணத்தினால கூட நமக்கு ஏற்படலாம். இன்னொன்னு நான் அலர்ஜிக் அப்படின்னு சொல்றது. இந்த நான் அலர்ஜிக் அப்படிங்கிறது என்னன்னா, கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால வரக்கூடியது. அதாவது சடனா கிளைமேட்டிக் சேஞ்ச் ஆகும்போது, அப்ப அவங்களுக்கு இந்த மூச்சு விடுறதோ, மூச்சு வாங்குறதுக்கோ சிரமங்கள் அதிகமா இருக்கலாம். அதாவது குளிர்காலம், அதாவது மழை பெய்யும்போதோ, இல்ல ரொம்ப சில்லுன்னு இருக்கும்போதோ, ஒரு சிலருக்கு ஏசில போகிறது, வர்றது ஒத்துக்காது. இல்ல பனி அதிகமா இருக்கிறது, இல்ல சடனா அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆகி வெயில் அதிகமா இருக்க டைம்ல கூட ஒரு சிலருக்கு இந்த மாரி ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த ஆஸ்துமா அப்படிங்கிறது ஒரு சின்ன வயசு, அதாவது 5 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் யாருக்கு வேணாலும் வர ஆரம்பிக்கும். இந்த ஆஸ்துமா அப்படின்னா நம்மளுடைய ஹெரிடிட்ரி. இந்த ஆஸ்துமா இருக்கவங்க கண்டிப்பா அவங்க ப்ராப்பரா மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கணும். அவங்களுடைய ஸ்டேஜ் எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க, அவங்களுடைய சிவியாரிட்டி எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து
அதற்கான மெடிசன்ஸ் நம்ம எடுத்துக்கணும். கண்டிப்பாக அவங்க கூலிங்கான இருக்கக்கூடிய எந்த ஃபுட்ஸும் சாப்பிடக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடிய உணவுகள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி அவங்களுக்கு ஒத்துக்காத ஏதாவது ஒரு அலர்ஜிஸ் ஏதாவது அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, அதை எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெளியில் போகும்போது வரும்போது மாஸ்க்கை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஆஸ்துமா ஏற்படுறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. என்ன டைப் ஆஃப் ஆஸ்துமா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கான மெடிசன்ஸை அதற்கான டியூரேஷன் அளவுக்கு எடுக்கும்போது கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த ஆஸ்துமா ஏற்படுறவங்க ஹிஸ்டமின் சொல்லக்கூடிய அந்த உணவுகள் எல்லாமே தவிர்க்கணும். அதாவது கடல் சார்ந்த உணவுகள் எல்லாமே இவங்க தவிர்த்து சாப்பிடணும். ஏன்னா ஹிஸ்டமின்ஸ் வந்து நமக்கு அதிகமாகும் போது இந்த மூச்சு விடுறதுக்கோ மூச்சு வாங்கிறதுக்கோ சிரமங்கள் இருக்கலாம். இப்போ வந்துட்டு இவங்க ஆஸ்துமா பேஷண்ட் இருக்கவங்க எப்போல்லாம் போய் டாக்டர்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சடனாக அவங்களுக்கு இருமல் அதிகமாக இருந்துச்சுனாலோ, மூச்சு வந்துட்டு அவங்களால விட முடியல, மூச்சு திணறல் அதிகமாக இருக்குது அப்படின்னாலோ, இல்லை பஃப் அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த பஃப் அடிச்சுமே அவங்களால டாலரேட் பண்ண முடியல, மூச்சு விட முடியல, இந்த மாதிரி பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறப்ப கண்டிப்பாக உடனடியாக அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸை பார்த்துட்டு அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஆஸ்துமாக்கு சித்த மருத்துவத்தில் நம்ம ஸ்ரீ சூர்யா ஹெர்பல்ஸில் மூலிகைகளால் சேர்க்கப்பட்ட மருந்துகள், தைலங்கள் இதெல்லாமே நம்ம கொடுக்குறோம். இந்த மூலிகை மருந்துகள் வந்து உங்களுக்கு எப்படி ஆக்ட் பண்ணும் பார்த்தோம்னா, சேமஸ் அந்த பஃப் மாதிரியே பிராங்கோ டைலட்டேஷன் ஆக்ஷன் இருக்குது. ஸோ பிராங்கோ டைலட்டேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஆல்ரெடி உங்கள் அந்த ஏர்வே வந்து பிராங்கோ ஸ்பாசம் ஆயிருக்கும், அதாவது குறுகி போயிருக்கும். இந்த மெடிசன்ஸ் எடுக்கும்போது அந்த பிராங்கோ டைலட்டேஷன் ஆக்ஷன் பண்ணும். அதாவது அந்த குறுகிய பாதையை கொஞ்சம் விரிவடை செஞ்சு நீங்கள் மூச்சு உள்ளே இழுக்கும் போதோ மூச்சு வெளிவாங்கும் போதோ அவங்களுடைய அந்த சுவாசமானது சரியாக நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மெடிசன்ஸை அதாவது உங்களுடைய சிவியாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரியான ஆஸ்துமா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கு ஏற்ற மாதிரி இந்த டோசேஜ் கூட நம்ம கொடுக்கும்போது இது கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துட்ருக்கு. இந்த ஆஸ்துமா பேஷண்ட் இருக்கவங்க அதாவது இன்னும் அவங்களுடைய ஆஸ்துமா இன்னும் அதிகமாகாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மாஸ்க்கை வியர் பண்ணணும். ஹிஸ்டமின் சேர்ந்த உணவுகள் எல்லாத்தையுமே தவிர்க்கணும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடிய உணவுகள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. எப்போ சாப்பிட்டாலும் சூடாகவே சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கணும். அதாவது வெதுவெதுப்பான தண்ணியை வந்து நம்ம குடிச்சிட்டு வரலாம். ஏசி இருந்தாங்க அப்படின்னா ஏசி எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு கரெக்டான மெடிசன்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கும்போது கண்டிப்பாக வித்தின் ஒரு 3 மந்த்ஸ்லேயே நம்மளால் பெஸ்ட்டு ரிசல்ட்டை கொடுக்க முடியும்.